ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சிங்கிள் ஜனநாயகனோட தளபதி கச்சேரி. சும்மா பாட்டு பட்டைய கலப்பிற்கு ஒவ்வொரு லிரிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பற்றி பொலிட்டிக்கல் லிரிக்ஸு செம்மையாக இருந்தால். அதை விட முக்கியம், தளபதி மாசாக இருந்தார். சும்மா அவர் லுக்கு, அவர் ஹேரு, அவர் ஷர்ட்டு, அவர் ஸ்டெப்பு, ஐயோ எப்பா என்ன மாதிரி இருக்குப்பா. சின்ன ஸ்டெப்பு தான் அதுவே பக்கவாக இருக்குது. இதுக்கப்புறம் இது ட்ரெண்டிங்காக வந்து ஸ்டெப்பு, இதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் போது ஒவ்வொரு லைனுமே செம்மையாக இருந்துச்சு. தனக்குன்னு வாழாத தனக்குன்னு தாழாத ஒருத்தன் வரானே அவன் தான் தளபதி, ஆளை பிறந்தவன். ஐயோப்பா செம்மையாக இருந்துச்சு. அதுவும் விஜயண்ணாவும் பாடியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆல்ரெடி அவரும் ஒரு லைன் பாடுவாருன்னு. எல்லாருமே விஜய் சார் அப்புறம் ஒருத்தர் பாடியிருக்காரு. ஸோ 3 பேருமே பாடியிருக்காங்க. ஸ்டெப்பு ஒன்று பயங்கரமாக தான். அந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்க்கவே மஜாவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கலாம், மேபி இல்லைன்னா சென்டரில் வர சாங்காக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஆக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க, அதனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை சென்டராக நடுவு சாங்கு, 3ஆவது சாங்கு அது மாதிரி இருக்கலாம். மெர்சலாக இருந்துச்சு பாட்டு. தேட்டரு கீழே போகுது. இது ஹோம் தேட்டரில் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா யூடியூப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படியோ 50 lakh கிட்ட போயிடுச்சு நான் பார்க்கும்போது. இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸோ அவ்வளோ ஹைப்பு, அவ்வளோ லிரிக்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பற்றி தான் இருக்குது இந்த சாங்கு. ஒவ்வொரு லைனுமே வந்து மக்களுக்கு சொல்கிறது தான். நான் வரேன், புதுசாக ஒருத்தர் வரேன், இவர் தான் ஆன போகிறாரு, ஐயோப்பா பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க தெரியல. 9ஆம் தேதி ஜனவரி அன்றைக்கி பொங்கலுக்கு பிளாஸ்ட் ஆக போகுது. தளபதினாலே பிளாஸ்ட்டு தான், அதுவும் அவங்க சொல்லியாச்சு. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் பற்றி படமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பற்றி தான். ஒரு லைனும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, மக்கள் சம்மந்தப்பட்டது. அவர் சொல்ல வர அந்த சாங்லேயே வந்து மக்களுக்கும் விஜய்க்கும் அங்கே இருக்கிற உறவை பற்றி சொல்கிறாரு. பயங்கரமாக இருக்குது லிரிக்ஸு. இது எல்லாருமே தேட்டரு கிழியுது, அது மட்டும் கன்ஃபார்மு. யூடியூப்லாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும்போது அதுவும் இல்லை, லாஸ்ட் டைம் வேறு. ஸோ இந்த சாங் வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு லிரிக்கும் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் தளபதியான வாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்டெப்லாம் வெறித்தனம். ஸோ அந்த நிறைய ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்கில் ஒன்று வரும், அந்த ஒரு ஸ்டெப்பு நிறைய இருக்குங்க. அது மஜாவாக இருக்குது. அந்த ஸ்டெப்லாம் பார்க்கும்போது அவர் ஆடுற டான்ஸே பார்க்கலாம் போல தான் இருக்குது. அதுவே ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து மெர்சல் பண்ணி விட்டார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக இருக்குன்னு அந்த சாங் தான் யோசித்தேன். பார்த்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லிரிக்காக வந்து பொலிட்டிக்கலாக தான் இருக்குது. ஒவ்வொன்றுமே செதுக்கி வச்சுருக்காரு. ஸோ விஜயனோட அந்த கம்பேக்ன்றது இனி வரப்போகிற நாட்களில் இந்த சாங்லேயே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்காக மட்டும்தான் வர்றாரு, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படா வரணும்னு 6 மணி எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக வந்து பிரிச்சு மீது ஹோம் தேட்டரில் 5-6 வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். காதுக்கு இனிமையாக இருக்குது. அந்த லைன் தான், தனக்குன்னு வாழாதான்ற அந்த ஒரு லைனு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாருமே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ தளபதி 26 வருவார் தான், அது மாற்றமே கிடையாது. மக்கள் சப்போர்ட் என்னைக்குமே அவருக்கு இருக்கும். கூடிய விரைவில் அதுக்கான முழு ஆதரவு இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. அது 26 அன்னைக்கு விஜயனோட அந்த இம்பேக்ட் தெரியும். இந்த சாங் பார்த்து யாருன்னா கதறுவாங்க கண்டிப்பாக. அதுக்கும் ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. அவன் பண்ணுறான், நம்மளுக்கு அது கவலையே இல்லை. நம்மளுக்கு தேவை தளபதி பார்க்கணும். செதுக்கி வச்சிருக்காரு. அப்பா ஐயோ செம்மையாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஒரு லைன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதிக்கு மட்டும்தான் இது. ஸோ அவர் என்றைக்குமே ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணும். இந்த அரசியலில் அவர் வந்து வேற ஒரு நல்ல ஒரு சாதனை படைச்சு வரணும். அவ்வளோ நல்லதாக நடக்கும். வெற்றி நிச்சயம்.